அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது கே.எஸ். பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 52. அறத்தால் வருவதே இன்பம். அறத்தால் வருவதே இன்பம் என்பது ஒரு குறட்பாவில் பாதி அடி. கடமையை செய்து மகிழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பது இதன் பொருள். இரவு 11 மணி அடித்தும் உறங்காமல் படுக்கையிலே புரண்டு கொண்டிருந்த கணவனை பார்த்து, ஏன் இப்படி புரண்டு புரண்டு படுக்கிறீங்க, தூக்கம் வரலையா என்று கேட்டாள் மனைவி. ஒன்றுமில்லை என்று சொன்னான் கணவன். மணி 12 ஆகியது. 1 அடித்தது. 2ம் ஆகிவிட்டது. அப்போதும் உறங்காமல் இருந்த கணவனை பார்த்து, உண்மைய சொல்லுங்க, என்ன காரணம் என்று வருத்தத்துடன் கேட்டாள் மனைவி. மாடியில் உள்ள வங்கியில 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். நாளையோட கெடு முடியுது. நாளை காலையில 10 மணிக்குள்ள பணத்தை கட்டியாகணும். கையிலையும் பணம் இல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தூக்கமும் வராம தவிச்சிட்டு இருக்கேன் என்று சொன்னான் கணவன். தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்டு பார்த்தீங்களா என்று சொன்னாள் மனைவி. இன்னைக்கு காலையில முதல்ல இருந்து ராத்திரி வரைக்கும் போகாத இடமெல்லாம் போய் கேட்காதவங்க கிட்டையெல்லாம் கேட்டுட்டேன். ஒரு பலனும் இல்ல. அலைச்சல் தான் மிச்சம் என்று சொன்னான் கணவன். இது கேட்ட மனைவி, கொஞ்சம் இருங்க வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த வங்கி மாடிக்கு சென்று கதவை தட்டி உறங்கிக் கொண்டிருக்கும் மேனேஜரை எழுப்பினாள். என்னம்மா இந்த நேரத்துல என்று அவர் கேட்க, என் கணவர் உங்க வங்கியில வாங்கின 10,000 ரூபாய நாளைக்கு கட்டணுமாமே. அவரு கையில பணம் இல்ல. யாரையோ கேட்டு பார்த்திருக்காரு, கிடைக்கல. அவரால நாளைக்கு அந்த பணத்தை கட்ட முடியாது. இத சொல்லிட்டு போகதான் வந்தேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு வந்து தன் வீட்டில் நுழைந்து கதவை சாத்திவிட்டு கணவரிடம் சொன்னாள், இனி அவன் தூங்க மாட்டான், நீங்க தூங்குங்க என்று. கடமை தவறாத அன்பு மனைவி. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த கதையை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.